ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஹிரண்ய பூர்வ கசிபு கிளைகஹ ஹிரண்ய பூர்வ கசிபு கிளைகஹ பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதஹ பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதஹ உபௌ பவன்னாதம் அசேஷலோகம் உபௌ பவன்னாதம் அசேஷலோகம் ருஷான்யருந்தாம் நிஜவாசனாந்தௌ ருஷான்யருந்தாம் நிஜவாசனாந்தௌ ஹிரண்ய பூர்வ கசிபு கிளைகஹ பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதஹ ஹிரண்ய பூர்வ கசிபு கிளைகஹ பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதஹ உபௌ பவன்னாதம் அசேஷலோகம் ருஷான்யருந்தாம் நிஜவாசனாந்தௌ உபௌ பவன்னாதம் அசேஷலோகம் ருஷான்யருந்தாம் நிஜவாசனாந்தௌ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கஸ்யபருக்கும் திதிக்கும் மகன்களாக பிறந்த இந்த இரட்டையர்கள், இவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார் பட்டதிரிகள். ஏகக ஒருவன், ஹிரண்ய பூர்வக கசிபுகு கில ஹிரண்ய கசிபு அல்லவா, பரக மற்றவன், ஹிரண்யாக்ஷக இதி மற்றவன் ஹிரண்யாக்ஷன் என்று, பிரதீதக பெயர் பெற்றவன், உபௌ அவ்விருவரும், நிஜவாசனா தங்கள் பிறவிக்குரிய குணத்தினால, அந்தௌ மதி இழந்தவர்களாக, மேலும் குருடர்களாக. எதனால் குருடர்களாக மதி இழந்தவர்களாக இருந்தார்கள்னா, ருஷா கோபத்தினால், பவன்னாதம் உங்களை நாதனாக உடைய, அசேஷலோகம் உலகம் முழுவதையும், நியருந்தாம் மிகவும் துன்புறுத்தினார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஹிரண்ய பூர்வ கசிபு கிளைகஹ பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதஹ உபௌ பவன்னாதம் அசேஷலோகம் ருஷான்யருந்தாம் நிஜவாசனாந்தௌ. ஜெய விஜயர்கள் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிபுவாக பிறக்கின்ற அந்த சரித்திரத்தை இந்த இடத்துல பட்டதிரிகள் சொல்கிறார். இந்த இருவர்களில் ஒருவன் ஹிரண்ய கசிபு, மற்றவன் ஹிரண்யாக்ஷன் என்ற பெயரை உடையவன். இவர்கள் தங்கள் பிறவிக்குரிய குணத்தினால், அதாவது இவர்கள் ரெண்டு பேரும் அசுரப்பிறவிகளாக பிறக்கணும்னு சாபம். அதனால் இவர்களுக்கு அசுரகுணம், கோபம் ரெண்டுமே இருந்தது. எப்பவுமே மதி இழந்தவர்களாக, கோபத்தினால் குருடர்களாக, அதாவது வேறு எதையும் பார்க்க முடியாத குருடர்களாக ஜனிக்கலை, அப்படியே கோபம் அவளோட கண்ணை மூடி இருந்தது, மதி இழந்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அவள் என்ன பண்ணான்னா, உங்களையே நாதனாக உடைய இந்த உலகம் முழுவதையும் ரொம்ப மற்றவர்களை துன்புறுத்தினார்கள்.